Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம எம்ப்ராய்டரி கிளாஸோட டே 2 தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டிச் வந்து ரன்னிங் ஸ்டிச் தான். ஸோ பிகினரா இருக்கவங்க கண்டிப்பா அந்த ஸ்டிச் வந்து லேர்ன் பண்ணிக்கோங்கடா. ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த ஸ்டிச்ல 5 டைப்ஸ் ஆஃப் ரன்னிங் ஸ்டிச் இருக்கு. ஸோ நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீடில் வந்து த்ரெட்டை வந்து இன்சர்ட் பண்ணி வச்சுக்கலாம் நாட் போட்டு. ஸோ சின்ன டிப்ஸ் ஒன்று சொல்லிக்கிறேன். ஒரே நீடில் நீங்கள் யூஸ் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா அகைன் நூல் கோக்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் டென்ஷனாக இருக்கும், ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. அதனால 2 or 3 நீடில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு கோக்கும் போதே எடுத்து வச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது சிக்காயிடுச்சுனாலோ இல்லை எண்டு முடிச்சிட்டுனாலோ நீங்கள் அகைன் வந்து ஸ்டார்ட் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? லைன் போட்டுட்டு ஸ்டிச் போட ஸ்டார்ட் பண்ணுங்கடா. பிகாஸ் அப்போ தான் ஸ்டிச் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் ரன்னிங் ஸ்டிச் பார்த்துலாம். ரன்னிங் ஸ்டிச்னு சொல்லும் போதே டாட் லைன்ஸ் வந்து உங்களுக்கு மைண்டில் இருக்கணும். ஓகேவா? நான் ஃபஸ்ட்டு ஃப்ரேமோட அவுட்டர் சைட்லேருந்து நீடில் இன்சர்ட் பண்ணி ஃப்ரண்ட் சைடாக எடுக்கிறேன். அகைன் நான் ஒரு மினிமலான ஸ்பேஸில் அகைன் உள்ளே விட்டு பேக் சைட்லேருந்து எடுக்கிறேன். ஓகேவா? வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சுக்கொண்டா இதுதான் வந்து ரன்னிங் ஸ்டிச்சு. ஸோ டாட் லைன் வந்து நீங்கள் மைண்ட் செட்டில் வச்சுட்டீங்க அப்படின்னாலே நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ பிகினராக இருக்கிறனால நீங்கள் உள்ளே விட்டு எடுத்துக்கலாம். இன்னொரு மெத்தட் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரே டைமில் அந்த லைன் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி ரன்னிங் ஸ்டிச் போட முடியும். ஸோ நான் வீடியோவில் காட்டுற மாதிரி நீங்கள் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கேளுங்கடா. ரொம்ப பொறுமையாக பண்ணுங்கள். பிகாஸ் இந்த த்ரெட் வந்து சிக்காகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகேவா? நம்ம பேஜில் எம்ப்ராய்டரி கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கிளாஸ் பார்த்தோம் அப்படின்னா பேசிக் டு அட்வான்ஸ் வரைக்கும் லேர்ன் பண்ணிக்க போகிறோம். 20+ ஸ்டிச்சஸ் மட்டும் இல்லாமல் 4 டைப்ஸ் ஆஃப் ப்ராஜெக்ட் பார்க்க போகிறோம். ஃபோட்டோ, பேப்பர், ஃபேப்ரிக் அண்ட் கேலண்டர், பாட்டில் எல்லாத்துலேயுமே வந்து எப்படி வந்து எம்ப்ராய்டரிங் போடுறதுன்னு சொல்லி கொடுக்க போகிறேன். ஸோ இது பேசிக் டு அட்வான்ஸ் வரைக்கும் இருக்கிறனால எம்ப்ராய்டரியில் உங்களுக்கு நாலேஜே இல்லைனாலும் இந்த கிளாஸில் நீங்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்க முடியும். இந்த கிளாஸ்க்கு சர்டிஃபிகேட்டும் ப்ரொவைட் பண்ணுவேன். இது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த கிளாஸோட டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு ஜாயின் பண்ணி கேட்டுக்கோங்கடா. இப்போ ரன்னிங் ஸ்டிச் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பேக் சைடில் எப்படி நாட் போகணும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ ஆல்ரெடி லாஸ்ட்டாக போட்ட ஸ்டிச் நம்ம யூஸ் பண்ணி தான் நாட் போடுற மாதிரி இருக்கும். வீடியோவில் நான் பண்ணியிருக்க மாதிரி நீங்களும் பொறுமையாக பண்ணுங்கடா. ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கேளுங்க. நெக்ஸ்ட் டைப் 2 க்ளோஸ்டு ரன்னிங் ஸ்டிச் எப்படி போகிறதுன்னு சொல்லி கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி நீடில் எப்படி வந்து கோக்குறது த்ரெட்டுன்னு தெரியாமல் இருந்துச்சு, நாட் போகிறது எப்படி தெரியலன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். க்ளோஸ்டு ரன்னிங் ஸ்டிச் அப்படின்னாலே சேம் மெத்தட் தான். பட் நடுவில் வந்து ஸ்பேஸே இருக்கக்கூடாது, ரொம்ப நெருக்கமாக போகிற மாதிரி இருக்கும். நான் வீடியோவில் காட்டிருக்க மாதிரி நீங்களும் பொறுமையாக போடுங்கடா. லைன் போட்டு போடுங்க. அப்போ தான் வந்து ஸ்டிச் வந்து லைனாக வரும், தென் நீட்டாக இருக்கும். ஓகேவா? இந்த கிளாஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் கேட்கலாம். மறக்காமல் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம பேஜில் ஆல்ரெடி க்ரோஷெட் ப்ளஸ் மெஹந்தி கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ யாராவது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக டிஎம் பண்ணுங்கள், நான் டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் எம்ப்ராய்டரியை நம்ம எப்படி ஒரு ஃபேப்ரிக்கில் பண்ணலாமா இல்லை பேப்பரில் பண்ணலாமான்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம லாங் வீடியோவில் ஒரு ப்ராஜெக்ட் எப்படி பண்ணணும்னு சொல்லி காட்டுறேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம ஸ்டிச்சிங் வந்து லேர்ன் பண்ணிக்கிறோம். இது எப்படி நம்ம ஃபேப்ரிக்கில் கன்வெர்ட் பண்ணுறது, எப்படி ஒரு டிசைனில் அப்ளை பண்ணுறது உங்களுக்கு நிறைய டவுட் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து ட்ரேசிங் வீடியோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். மொபைலில் இருக்க ஒரு இமேஜை எப்படி வந்து நம்ம ஃபேப்ரிக்கில் கன்வெர்ட் பண்ணுறதுன்ற வீடியோ உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் எப்படி ட்ரேசிங் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்குறேன். இது எம்ப்ராய்டரி மட்டும் இல்லாமல் ஆரி கற்றுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம க்ளோஸ்டு ரன்னிங் ஸ்டிச் பார்த்துருப்போம். டைப் 3ல வந்து டபுள் கலர் ரன்னிங் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். சேம் மெத்தட் தான். ரன்னிங் ஸ்டிச் ஃபஸ்ட்டு பழகிட்டீங்க அப்படின்னாலே அதில் இருக்கிற நிறைய டைப்ஸ் வந்து நீங்கள் ஓனாகவே கிரியேட் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரன்னிங் ஸ்டிச் வந்து கொஞ்சம் பெருசாக நான் போட்டுட்டு டாட் லைன் மாதிரி நடுவில் இருக்க ஸ்பேஸில் வந்து நான் இன்னொரு கலர் கொடுத்து நான் ஒர்க் பண்ண போகிறேன். இந்த வீடியோவில் நான் 3 டைப்ஸ் ஆஃப் ரன்னிங் ஸ்டிச் மட்டும் தான் நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். பேலன்ஸ் 2 டைப்ஸ் ஆஃப் வந்து நான் கிளாஸில் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன்டா. இந்த கிளாஸை நீங்களும் லாகின் பண்ணிக்கணும்னு நினச்சினா டிஸ்கிரிப்ஷன் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது. ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணி கிளாஸோட டீட்டெயில்ஸில் கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கோங்க. இந்த கிளாஸோட ஃபீஸ் பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் $9 மட்டும் தான். ஜாயின் பண்ணி உங்கள் சீட்ஸை சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க. வெறும் எம்ப்ராய்டரி மட்டும் தானே, இது லேர்ன் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தயவு செய்து நினைக்காதுங்க. நீங்கள் சிம்பிள் ப்ளவுஸில் எம்மிங் பண்ணுறதுலேருந்து ஒரு டாப்போட நெக் பேட்டர்ன் போடுற வரைக்கும் ஆரி ப்ளவுஸ் எவ்வளோ இம்பார்ட்டனோ அந்த சேம் டைம் ஸ்டிச்சிங் ப்ளவுஸில் எம்ப்ராய்டரிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த கிளாஸில் நான் அதையும் சொல்லிக் கொடுக்க போகிறேன். எண்ட் ஆஃப் த செக்ஷன் வந்து நீங்கள் எவ்வளோ லேர்ன் பண்ணிக்கிட்டீங்கன்றதை நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் கிளாஸில் நான் என்னென்ன சொல்லிக் கொடுக்க போகிறேன்னு அப்டேட் தெரிஞ்சுக்க வெயிட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.